ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பயோமெடிக்கல்ல நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னன்னா ஹார்ட் லங் மிஷின். ஹார்ட் லங் மிஷின் அந்த பேர்லேயே இருக்கு. ஹார்ட் லங் ரெண்டோட வேலையுமே ஆர்டிஃபிஷியலாக நம்ம செஞ்ச ஒரு மிஷின் வந்து பண்ண போகிறது தான் அந்த ஹார்ட் லங் மிஷின். சரியா? இவங்க எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி இந்த மாதிரி டைம்ல எல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஹார்ட்டை ஃபெயிலியர் ஆகிட்டு இல்லை டோனார் ஹார்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் அந்த மிஷின்லேயே லங்ஸோட பர்பஸும் சேர்ந்து வந்துடும். அதாவது இந்த ஹார்ட்டோடைய வால்வு வந்து பைபாஸ் பண்ணி நம்ம இந்த மிஷினுக்கு கொடுத்துருவோம். இந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை பிளட் பம்பிங் பண்ணுறது, அந்த பிளட் பம்பையும் பார்த்துக்கிடும். அதோட சேர்ந்து ஆக்சிஜனை கொடுத்து பிளட்டில் ஆக்சிஜனை கலந்து கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுற அந்த லங்கோட வேலையும் சேர்த்து பண்ணுறது இந்த ஹார்ட் லங் மிஷினுடைய வேலை. இந்த ஹார்ட் லங் மிஷின் வந்து டெம்பரரி யூஸுக்கும் பண்ணுவாங்க, அதே மாதிரி இது பர்மனெண்ட் யூஸுக்கும் பண்ணுவாங்க. இது ஒரு லைஃப் த்ரெட்டனிங் டிவைஸ். அதனால சில பேர்த்துக்கு ஹார்ட்டை வந்து இவங்களுக்கு ரெக்கவரே பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவங்களுக்கு பர்மனெண்ட்டாகவே யூஸ் பண்ணுவாங்க. டெம்பரரியாக யூஸ் பண்ணுறது வந்து நமக்கு வந்து ஏதாவது சர்ஜரி பண்ணுறாங்க, ஹார்ட்டில் ஏதாவது சின்ன சர்ஜரி, ஒரு வால்வை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க, அந்த மாதிரி உள்ள டைமில் வந்து ஒரு டெம்பரரி ஆகிட்டு இதை யூஸ் பண்ணிப்பாங்க. அது மாதிரி இது ரெண்டு பர்பஸ்லேயுமே இருக்குது. இதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக இதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை நம்மளோட சேனலில் போட்டுருவோம். ஓகே, பை.